ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நோ யுவர் பைபிள் ப்ரோக்ராமுக்கு உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிற இந்த ப்ரோக்ராம் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசித்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக இந்த நாளிலும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யாத்திராகமும் 35வது அதிகாரம் 36வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் மோசேயினிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்காகவும் ஊழியத்தின் வேலைக்காகவும் பரிசுத்த வஸ்திரங்களின் வேலைக்காகவும் ஜனங்களிடத்தில் காணிக்கை கொண்டு வரும்படி சொல் என்று கர்த்தர் மோசேயினிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் விசேஷமாக இந்த நாளிலும் எதை குறித்து தியானிக்கப் போகிறோம் என்றால் காணிக்கை, ஆஃபரிங். நாம் கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கை, அதை எப்படி செலுத்த வேண்டும் என்று நாம் இந்த நாளிலே அந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், காணிக்கை என்பது நாம் ஏதோ மனுஷனுக்கு கொடுக்கிற பணம் மாத்திரம் அல்ல. காணிக்கை என்பது நம்மிடத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், செல்வங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் தேவையின் அடிப்படையிலே நாம் மனமுகந்து கொடுத்த அவருக்கே திரும்பி கொடுப்பது தான் காணிக்கை. ஏதோ நான் சம்பாதிச்சது, என்கிட்ட இருந்தது, போனால் போதும் சொல்லிட்டு நான் ஆண்டவருக்கு கொடுத்தேன் என்பது அல்ல. நமக்குள்ளே ஒரு சிந்தை இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், பணங்கள், உயர்வுகள், நன்மைகள், நாம் வைத்திருக்கிற பொருட்கள், இவைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை உயர்ந்த நிலைமையில் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நேசித்து கொடுத்ததை திரும்பவுமாக அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக நாம் நேசித்து அவருக்கு கொடுப்பது, நேசத்தின் மிகுதியினாலே கொடுப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த காணிக்கையை ஆண்டவர் எதுக்காக நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் நேசிக்கிறோம் என்பதை காட்ட அல்லது அவர் புரிந்து கொள்ள அவர் என்ன பண்ணுகிறார், எதிர்பார்க்கிறார். உண்மையாக நம்முடைய காணிக்கைகள் எல்லாம் கர்த்தர் மீது இருக்கிற அன்பினாலே கொடுக்கப்பட கர்த்தர் என்ன பண்ணுவாராக, உதவி செய்வாராக. யாத்திராகம் எழுதின புஸ்தகத்தின் அந்த 35வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் என்று சொல்லி பல காரியங்களை அவர்கள் தொடர்ந்து அந்த பின்புள்ள வசனங்களிலே பட்டியலிடுகிறதை பார்க்க முடியும். கர்த்தர் மோசேக்கு சொல்கிறார், உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். காணிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதிலிருந்து ஒரு காணிக்கை என்ன பண்ணணும், செலுத்தணும். காணிக்கை என்பது பொருட்களை மட்டும் சார்ந்ததல்ல. காணிக்கை நம்மையும் சார்ந்தது, நம்மையும் பொருட்களையும் சார்ந்தது. கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. காணிக்கை கொடுக்கிற பொருளும் முக்கியம், காணிக்கை கொடுக்கிற அந்த நபரும் முக்கியம். நம்ம இருதயத்தில், ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லும், மனமுள்ளவன் எவனோ அவன் என்ன பண்ணட்டும், கொண்டு வரட்டும். மனம் இல்லைன்னா வேணாம்ப்பா, நீ என்ன பண்ணாத, காணிக்கை கொடுக்காது. அன்னைக்கு ஆபேல் என்ன பண்ணுறான், இருக்கிறதுலே முதிர்ச்சியாக நல்ல அந்த இளங்கன்றுகள் நல்ல கொழுமையாக இருக்கிறத என்ன பண்ணுகிறான், கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்கணும். அந்த நேசத்தின் மிகுதியினால் கொடுக்குறான்னா, காயின் என்ன பண்ணுறான், அந்த கதிர்களை கொண்டு வந்து சாதாரணம் என்ன பண்ணுறான், கொடுக்குறான். அப்போ நம்ம கொடுக்குற பொருளும் முக்கியம், கொடுக்குற நாமும் நம்முடைய இருதயமும் ஆண்டவருக்கு முக்கியம். இப்படி நாம் இரண்டும் சேர்ந்து ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது தான் கர்த்தர் அந்த காணிக்கை என்ன பண்ணுகிறார், அங்கீகரிக்கிறார். அதை தான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஊழியத்திற்கு, கர்த்தருடைய
ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக கொடுக்கப்படுகிற இந்த காணிக்கைகள் நாம் எப்படி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த 35வது அதிகாரம் 36வது அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களின் அடிப்படையிலே நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, உதவி செய்வாராக. 35வது அதிகாரம் 21வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி, காணிக்க கொடுங்கன்னு கேட்ட உடனேயும் அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு 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 தாட், ஒரு சிந்தனை, நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. அவங்க எல்லோரும் என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. இன்றைக்கி நிறைய இடத்துல காணிக்க ஆண்டவர் சொல்ல போய் மனப்பூர்வம், அவங்க மனசு இருந்தால் என்ன பண்ணுங்கள், கொடுங்க. உங்கள் இருதயத்துக்கு தோணுச்சுன்னா என்ன பண்ணுங்கள், கொடுங்க. நம்முடைய இருதயம் அப்படிப்பட்ட எண்ணம் உடையறதா இருக்குதா? நம்ம அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குறோம், ஐயோ என்ன காணிக்க கேட்டாங்களே அப்படின்ற ஒரு இதயத்தில் கொடுக்குறோமா, இல்லை ஆண்டவருக்கு கொடுக்கணும், எனக்கு இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறார் அவருக்கு கொடுக்கணும், இல்லை அவங்க எதிர்பார்ப்பாங்க, இல்லை சர்ச்சுக்கு போகலன்னா ஏதாவது ஒரு மாதிரி எனக்கு உறுத்தும் அப்படின்ற காரியத்திற்காக நாம் போடுகிறோமா என்று எதிர்பார்க்க வேண்டும். உண்மையாக கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்கிற எண்ணத்துடன் கொடுக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, உதவி செய்வாராக. நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்கேயாவது மூலையில் அந்த ஒரு கசப்போட, அந்த ஒரு முழு மனசு இல்லாமல், இந்த இதயத்திலேருந்து ஒரு உணர்வு எழும்பாமல் நம்ம கொடுத்தோம்னா அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட முடியாது. ஆகவே நாம் கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தும் போது நம்முடைய இருதயம் நம்ம என்ன பண்ணணும், எழுப்பும்போது அதை மடங்கடிக்காதிருக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, உதவி செய்வாராக. ரெண்டாவது ஒரு காரியம் பார்க்குறோம், ஆவி உற்சாகப்படுத்தினதோ, எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ. ஆவி அப்படி என்று சொல்லும்போது சில நேரங்களில் இருதயம் கொடுக்க சொல்லும்போது நம்மகிட்ட ஒரு 10 ரூபா இருக்குன்னா அதில் ஒரு 2 ரூபா 3 ரூபா என்ன பண்ணும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இருதயம் சொல்லும்போது கொடுக்க சொன்னோம். இந்த ஆவி என்ன பண்ணுன்னா, ஆவி உற்சாகப்படுத்தும் போது சில நேரத்தில் 10 ரூபாய் என்ன பண்ணும், கொடுக்க சொல்லி அந்த உந்துதல் வரும். இருக்கிறதே 10 தான், பிழைப்புக்கு இருக்கிறதே அந்த 10 ரூபா தான், ஆனால் 10மே என்ன பண்ணும், இந்த ஆவி கொடுக்க சொல்லும். இப்படிப்பட்ட கொடுத்தலும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும், நிறைய நேரங்களில் அது நமக்கு ஒரு வழி என்ன பண்ணும், கொடுக்கும். ஆனாலும் இந்த ஆவி ஏவுகிறபடி கொடுக்கும்போது நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் அதை பார்த்து கனம் பண்ணுகிற ஆண்டவர். அந்த பார்க்குற அன்றைக்கு அந்த விதவை இடத்துல இருந்த 2 காசை என்ன பண்ணுறாங்க, அன்றைய ஆலயத்தில் கொடுக்குறாங்க. அவ்வளோ பெண்ணும் வெளியும் கொண்டு வந்து ஆலயத்தில் காணிக்க போடுறாங்க. ஆனால் அந்த 2 பணத்தை என்ன பண்ணிட்டாங்க, அந்த அம்மா கொடுத்ததை பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு பிழைப்புக்கு வைத்திருந்த அந்த 2 ரூபாய் அந்த 2 காசுகளை என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆண்டவருடைய அந்த ஆலயத்தில் அவர்கள் காணிக்கையாக செலுத்தி விட்டதை பார்க்குறோம். இதுதான் ஆவியின் உற்சாகத்தினாலே கொடுக்கிறது. அப்படி கொடுக்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனம் பண்ணுவார், அவர்களை உயர்த்தி வைப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக வெட்கப்பட்டு போக ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், விடமாட்டார். சில நேரங்கள் அது நம்ம இருதயத்திற்கு வலியை உண்டு பண்ணும். நேரத்தில் கொடுக்கும்போது அது உற்சாகத்தை கொடுக்கும். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம இப்படிப்பட்ட ஆவியின் உற்சாகத்தோடு கொடுக்கும்போது நமக்கு அது இருதயம் வலிக்கும். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மையை கொண்டு வரும். அப்பொழுது நாம் எப்படி கொடுக்க வேண்டும்? ரெண்டாவதாக ஒரு காரியம், ஆவியின் உற்சாகத்தில் கொடுக்க வேண்டும். அதை 21வது வசனம் 3வது கடைசி பகுதியிலே பார்க்கும் பொழுது, ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். அங்கே ஆசரிப்பு கூடாததுக்கு, அந்த ஊழியத்துக்கு, பரிசுத்த வஸ்திரங்களுக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணாங்க, அவர்கள் அந்த ஆலயத்திற்கு அந்த தேவைக்கு அந்த காணிக்கையாக கொண்டு வந்ததை பார்க்குறோம். என்ன தேவையோ, என்ன வேண்டியதோ அதை என்ன பண்ணணும், கொடுக்கணும். 28வது வசனத்தில் பார்க்குறோம், பரிமள வர்க்கங்களையும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு சுகந்த வர்க்க தூபத்துக்கும் வேண்டியவைகள் என்ன பண்ணாங்களாம், கொண்டு வந்தாங்க. இது ரெண்டுத்திலும் பார்க்கும்போது ஏற்றவைகளை வேண்டியவைகளை, எது தேவையோ அந்த காரியத்தை என்ன பண்ணணும், நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு, கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்க பழக வேண்டும். சில நேரங்களில் நம்ம சர்ச்சில் பார்ப்போம், சர்ச்சில் சில காரியங்கள் இல்லாமல் இருக்கும். இது இருந்தால் அநேக ஊழியங்கள் என்ன பண்ணும், ஊழியங்கள் வளரக்கூடும், ஊழியங்கள் ஆசீர்வதிக்கக்கூடும், தேவனுடைய ராஜ்யம் விரிவாகக்கூடும், அநேக ஆத்துமாக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று உங்களுடைய இதயத்தில் ஆண்டவர் ஏவினால்
அந்த வேண்டிய காரியங்களை என்ன பண்ணுவாராக? ஆண்டவர் கொடுக்க உங்களுக்கு கிருபை தருவாராக. வேண்டிய காரியங்களை காணிக்கையாக நம்ம என்ன பண்ணணும்? செலுத்த. ஆண்டவர் ஏவினால் அதை செலுத்த கர்த்தர் என்ன பண்ணுவாராக? உதவி செய்வாராக. வேண்டிய காரியங்கள் அல்லது ஏற்ற காரியங்களை நாம் கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் ஸ்டார்ட் ஆகிறது பாருங்கள். மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வதாக நாம் கொடுக்க வேண்டிய விதம் மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். ஐயோ, எனக்கு கொடுத்தா இது நடக்குமா நடக்காதா, எனக்கு வேண்டுமே அப்படின்னு சொல்லி இருதயத்தில் ஒரு எண்ணம் வச்சுட்டு சரி போனால் போதும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அரைகுறை இருதயத்தோடு என்ன பண்ணக்கூடாது? நம்ம கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் யார் உற்சாகமாக கொடுக்குறாங்களோ அவங்க இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? அவர் பிரியமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு உற்சாகமுள்ள இருதயத்தோடு மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் அந்த எந்தவித அந்த தயக்கமோ தடுமாற்றமோ யோசனையும் சிந்தையும் இல்லாமல் மனம் ஃபுல்லாக என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு கொடுக்கிற சந்தோஷத்தோடு கொடுக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக? கிருபை தருவாராக. நம்ம அடிக்கடி நாம் கொடுக்குற காணிக்கைகளை யோசித்து பார்க்கணும். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட இருதயத்தோடு நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தாதிருந்தால் வருகிற நாட்களில் ஆண்டவரே நாங்கள் ₹1 கொடுத்தாலும் ஆண்டவரை மனப்பூர்வமாக கொடுக்கணும். எங்கள்கிட்ட இருக்கிற காரியங்களை நாங்கள் சின்ன சின்ன காரியத்தை கொடுத்தாலும், காணிக்கை என்பது பணத்தை மட்டும் சார்ந்ததல்ல. அது பொருட்களாக இருக்கலாம், நாம் செய்கிற உதவிகளாக இருக்கலாம். ஆனால் இவைகள் இரண்டும் முக்கியம். நாமும் நம்முடைய இருதயமும் முக்கியமோ அதே போல் நாம் கொடுக்குற பொருளும் முக்கிய நேரத்தில். காணிக்கை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற பழைய பொருட்கள் என்ன பண்ணிடுவாங்க? அப்படி கொடுக்குற மாதிரி தள்ளி விட்டுறது, அந்த மாதிரி அல்ல. கர்த்தருக்கு கொடுக்குறத சிறந்ததை கொடுக்கணும், மனப்பூர்வமாக கொடுக்கணும். அப்படி கொடுக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக? உதவி செய்வாராக. 24வது வசனத்தை பார்க்கிறோம். 5வதாக அங்கேருந்து நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளும் போது, வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுக்கத்தக்க யாவரும் அவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நேரங்களில் சில காரியங்களை எல்லாராலும் என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு சிலரால் அது கொடுக்க முடியும். ஏனென்றால் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அப்படி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் சந்ததிக்காகவும் சேர்த்து வைத்து கொண்டே இருந்தால் அது என்ன பண்ணாது? உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வர முடியாது. ஆகவே கொடுக்கத்தக்கவர்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து வச்சுருந்தார்னா, உங்களால் முடிஞ்ச காரியத்தை தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக நீங்கள் கொடுக்க உங்களை உற்சாகப்படுத்தினேன். நான் திரும்பமாக சொல்கிறேன், ஒரு தனி மனிதனுக்கு கொடுப்பது அல்ல காணிக்கை. காணிக்கை என்பது கர்த்தருக்கு கொடுப்பது. ஆகவே கொடுக்க உங்களுக்கு திராணி இருக்கும் பொழுது நீங்கள் கொடுத்து பழக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 6வதாக ஒரு காரியம் 25, 26 அந்த வசனங்களை பார்க்கும்போது அங்கே ஒரு கொடுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் ஞான எழுப்புதல் அடைந்தது என்று 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கணும். இவங்க செய்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். மீதி எல்லாரும் அந்த மூலப்பொருட்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வெள்ளியை கொடுக்குறாங்க, பொண்ணை கொடுக்குறாங்க, அந்த இளநீலை கொடுக்குறாங்க, அந்த நூலை கொடுக்குறாங்க, அந்த இரத்தாம்பரம் நூலை கொடுக்குறாங்க, சிவப்பு நூலை கொடுக்குறாங்க, மெல்லிய பஞ்சு நூலை என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க கொடுக்குற விதத்தை பாருங்கள். அவங்க அந்த 25ஆம் வசனம், ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் தாங்கள் நூற்று இளநூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அதில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறாங்க. ஜஸ்ட்டு ஒரு அந்த பொருளை மட்டும் கொடுத்துட்டு போகாமல், அது சரி இப்படி செஞ்சு கொடுத்தா அது அவங்களுக்கு என்ன பண்ணும்? பிரயோஜனமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் என்ன பண்ண போகிறாங்க? தைக்க தான் போகிறாங்க. அதுக்கு நம்மளே என்ன பண்ணிடுவோம்? தச்சு கொடுத்துருவோன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டோட அந்த காணிக்கைகளை அவங்க கொடுக்கறத பார்க்க முடியும். ஞான எழுப்புதல் அடைந்தது. ஞானமாய் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராங்க. நம்ம கொடுக்குறோம்,
ஆனால் அதை எப்படி கொடுக்கணும், இன்னும் கொடுத்தா அவங்களுக்கு எப்படி அது ஆசீர்வாதமாக இருக்கும், தேவராஜ்யத்துக்குன்னு அது எப்படி பிரயோஜனமாக இருக்கும் என்கிற ஒரு சிந்தையோடு நாம் கொடுக்கும்பொழுது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், நிச்சயமாக அவர் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். 36வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் பார்க்கிறோம். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு எல்லாரும் ஒவ்வொன்று கொடுக்குறாங்க. ஜனங்களுக்கு இப்போ அது ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு. நான் ஏதாவது என்ன பண்ணணும், இந்த ஊழியத்திற்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காலை தோறும், ஏதோ மாலையில் வந்து கொடுத்தாங்க, நைட்டு வந்து கொடுத்தாங்கன்னு வசனம் சொல்ல, காலை தோறும் அவங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாங்களாம், வந்து அந்த ஊழியத்திற்காக கொடுத்ததை பார்க்க வேண்டும். கொடுப்பது நம்முடைய வாழ்வின் ஒரு பழக்கமாக மாறி நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். தேவ ராஜ்யத்திற்காக கொடுத்து 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 பழகுகிற கைகள் அது 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 கண்டிப்பாக அந்த வாழ்க்கைகள், அந்த குடும்பங்கள், அவருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்முடைய கடன்கள் எல்லாம் கொடுத்து சிவந்த கரங்களாக என்ன பண்ணணும், மாற கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, உதவி செய்வாராக. அந்த காரியங்களை உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி நாங்கள் காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அதை உண்மையாய் நாங்கள் கற்றுக்கொண்டபடி கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.